Hey listeners, டிஸ்பிளேல தெரியிற வீடியோவை எப்படி இன்ஷாட்டில் எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 இமேஜஸ் வந்து கட் அவுட் பண்ணி அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். கட் அவுட் கொடுத்துட்டு தேர்ட் ஆப்ஷனில் அவுட்லைன் வந்து காட்டும். அவுட்லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூவை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3, 4 அந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து வீடியோவில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் அவுட்லைனை வந்துட்டு பிளாக் கலரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கட் அவுட் கொடுத்து அவுட்லைன் வந்து பிளாக் கலர் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்கை செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு டிஸ்பிளே சைஸ் வந்து 9 vs 16 சைஸ்க்கு டிக் பண்ணி கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் மாற்றணும். பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, வீடியோவில் வந்து கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே தான். செலக்ட் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ பிளாங்கை வந்து கேரி பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க மியூசிக் எண்டு வரைக்கும். இப்போது ஒவ்வொரு லிரிக்ஸும் முடிகிற இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சுட்டு ரிவர்ஸ் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன் போய்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவுட்லைன் கொடுத்து, அதை அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி கீழே இறக்கி விட்டுக்கோங்க. இமேஜ் வந்து தெரியக்கூடாது. லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒவ்வொரு லிரிக்கோட எண்டு வரைக்குமே அந்த இமேஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒவ்வொரு லிரிக்குக்கும் ஒவ்வொரு இமேஜும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்க இமேஜை மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டோன்னே கீ ஃப்ரேம் வந்து அதுவாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ரிவர்ஸ் வந்து சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஈஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் செகண்ட் லைனில் 4th ஒன்னை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிரிக்குக்கு வந்து வேறு இமேஜ் ஆட் பண்ணுவோம்ல, அதை டூப்ளிகேட்னு கொடுத்துக்கோங்க. மேலே ஆப்ஷனில் இருக்கும். அதை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் அதைய செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி வந்துட்டு இந்த ஈஸு எஃபெக்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு ஈஸியான வே, அதனால் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லிரிக்குக்கு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்த லிரிக்குக்கு வேறு வேறு இமேஜை டூப்ளிகேட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி வேறு இமேஜஸ் கொடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ரெடி. இப்போ ரிவர்ஸ் வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லிரிக்குக்கும் கரெக்டாக அந்தந்த இமேஜ் வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் ஆகுது அப்படின்னு ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதாவது லிரிக்ஸில் பிகினிங்கில் இருக்க வேர்டு வந்துட்டு பெரிய டெக்ஸ்ட்டாகவும் லாஸ்ட் எண்டிங்கில் முடிகிற வேர்டை வந்துட்டு சின்ன டெக்ஸ்ட்டாகவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதை வந்து கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாமல். இப்போ லிரிக்ஸோட ஸ்டார்டிங் 2 வேர்டை வந்து நான் பெரிய ஃபாண்ட்லேயே எழுதி வீடியோ எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எண்டிங்கில் இருக்கக்கூடிய சென்டென்ஸையும் நான் டைப் பண்ணிவிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு வேறு ஃபாண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு கலரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு கொடுத்து அதையும் ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கிறேன். எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதையும் எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு லிரிக்கோட எண்டுலேயுமே நம்ம வந்து இமேஜை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி ஃபாண்ட்டுக்குமே அப்படி தான். எந்தெந்த இடத்துல கரெக்டாக செக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு கொஞ்சம் கவனமாக எடிட் பண்ணுங்கள். எடிட்டிங் வந்து ஈஸி தான். இந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் குழப்பாமல் கவனமாக எடிட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு ஈஸியாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியான எடிட்டிங்ஸ் பண்ணணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாண்ட் ஆட் பண்ணி முடிச்சுட்டு தென் ரிவர்ஸ் வந்துட்டு ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும் வீடியோ. ஈஸியாக எடிட் பண்ணிடலாம்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் நம்ம சேனல் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.